இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைவ ஈரல் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு அப்படியே நான்வெஜ்ஜில் செஞ்ச ஈரல் வறுவல் மாதிரியே இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே அரை கப் பச்சை பயிரை 2 தடவை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் இங்கே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் இங்கே கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போது இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். ஒரு இட்லி பிளேட்டில் நாம் அரைச்சி வச்ச பச்சைப்பயிறு மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கம்மியான அளவு தான் செய்கிறேன். நான் அரைச்ச மாவுக்கு எனக்கு 3 இட்லி கிடச்சிருக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த அளவுகள் அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சதும் இந்த இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு கட் பண்ணி செய்யும்போது நம்மளுடைய சைவ ஈரல் வறுவல் பார்க்குறதுக்கு அப்படியே நான்வெஜ்ஜில் செஞ்ச ஈரல் வறுவல் மாதிரியே இருக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆற விடணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 கிராம்பு 3 பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அப்படியே நான்வெஜ்ஜில் ஈரல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் இங்கே 4-5 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, அரை டீஸ்பூன் சோம்பை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கி நம்மளோட வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இங்கே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி ரொம்ப தேவையில்லை. அதனால் ஒரு சின்ன தக்காளியை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது சைவ ஈரல் வறுவல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமே ரெடியாகிடும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிறு இட்லியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த மசாலா பொருட்கள் உப்பு காரம்லாம் இந்த பச்சைப்பயிரில் நல்லா ஊறி வர அளவுக்கு இதை மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு அதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் அந்த பச்சைப்பயிரில் நல்லா ஊறி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சைவ ஈரல் வறுவலை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இங்கே வறுவல் மாதிரி கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் சாப்பிட சூப்பராக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ கொஞ்சம் நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் இதுக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பச்சைப்பயிறு பிடிக்காத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரொம்பவே சத்தான சைவ ஈரல் வறுவல் இப்போ ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.